வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் பெரியபாளையத்தில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஏலாபுரம் வடக்கு ஒன்றியம் பெரியபாளையம் மேம்பாலம் அருகிலும் பாலவாக்கத்திலும் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையிலும் கோடை வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டும் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி.ஜே. கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார். அனைவரையும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே.வி. லோகேஷ் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் அப்துல் மாலிக் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், தண்ணீர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். மேலும் கோடைக்காலம் முடியும் வரை பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்த நிர்வாகிகள் தண்ணீர் வழங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். பெரியபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா சிறப்பாக செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏலாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பி.ஜே. மூர்த்தி, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு செயலாளர் சம்பத் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.